Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having my technical champion, Wrestling DBS along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் டாபிக்னா லிமிட் கேஜஸ் அப்படின்னா பார்க்கணும். அதில் பிளக் கேஜ் பற்றி என்ன சொல்லுங்க? பிளக் கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு செக் த ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளக் கேஜ் வந்து ஹோல்ஸை செக் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க, தவிர ஹோல்ஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ணல. நம்ம ஆப்ஷனில் விக்கெட் வைப்பாங்க, மெஷர் த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ தப்பு. செக் த ஹோல்ஸ் தான் கரெக்ட். பிளக் எடுத்து கரெக்டாக ஓட்டையில் சொல்லுவீங்கன்னா அது கரெக்டாக சைஸ் இருந்தால் தான் இதுவாகும். ஸோ லோயர் லிமிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கோ பிளக் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. கோ பிளக் கேஜுக்கு லோயர் லிமிட் யூஸ் பண்ணுறாங்க. நாட் கோ பிளக் கேஜுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? அப்பர் லிமிட் யூஸ் பண்ணுறாங்க. அப்பர் லிமிட். இது ரெண்டு தான் வந்து நம்ம கோ பிளக்கு லோயரும் நாட் கோக்கு வந்து அப்பரும் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்னாப் கேஜ் ஆர் கேப் கேஜ் ஆர் ரிங் கேஜ் அப்படின்னா எது யூஸ் ஆகுது? இது கேஜிங் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஷாஃப்ட்டுக்கு ஹோலுக்கு எப்படி இது பண்ணாங்களோ அது கேஜிங் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு வந்து சேர்ந்த ரிங் கேஜ் தேவைப்படுது. லோயர் லிமிட் வந்து என்ன சொல்றாங்க? நாட் கோ கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே மாத்தி வருது. லோயர் லிமிட் வந்து நாட் கோ கேஜ், அப்பர் லிமிட் வந்து கோ கேஜ் யூஸ் பண்றாங்க. கோ கேஜ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இது ரெண்டு விதத்துலயும் யூஸ் ஆகும். இது வந்து யூனிலேட்டரலி யூஸ் ஆகும், பைலேட்டரல் சிஸ்டத்துலயும் யூஸ் ஆகும். ரெண்டு விதத்துலயும் யூஸ் ஆகுது இந்த ரிங் கேஜ் அப்படின்றது. யூனிலேட்டரல் பைலேட்டரல் ரெண்டுலயும் யூஸ் ஆகும். டெய்லர் அப்படின்ற ஒரு வரலாறு இடம் பிடிச்சாரு. எப்படி இடம் பிடிச்சாருன்னா ஒரு பிரின்சிபல் தத்துவம் சொன்னாரு. அவர் என்ன தத்துவம் சொன்னாரு? It states that the go gauge should always be designed that it will cover the maximum metal condition as many dimensions as possible in the same limit gauges, whereas a not go gauge to cover the minimum metal condition of one dimension only அப்படி சொல்றாங்க. ஸோ என்னன்னா கோ கேஜ் வந்து டிசைன் பண்றோமா, அது வந்து மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் அப்படி தான் டிசைன் பண்ணணும். எதுக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் டிசைன் பண்ணணும் அப்படின்னா it covers as many dimensions as possible in the same limit gauge. சேம் லிமிட் கேஜ்ல நிறைய டைமென்ஷன் இது பண்றதா இது. அதே நாட் கோ கேஜ் வந்து மினிமம் மெட்டல் கண்டிஷன், அதுக்கு ஒன்லி ஒன் டைமென்ஷன் ஒன்லி அப்படின்றது சொல்றாங்க. இங்க என்ன யூனிலேட்டர் டாலரன்ஸ் வந்து ப்ரிப்பேர்ட் ஓவர் பைலேட்டர் டாலரன்ஸ், அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். இன்டர்சேஞ்சபிலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படி சொல்றாங்க. அடுத்து ஈஸி அண்ட் சிம்பிள் டு டிட்டர்மின் டீவியேஷன் அப்படி சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாண்டர்டைஸ் த கோ கேஜ் எண்ட் அப்படி சொல்றாங்க. கேன் பி ஈஸிலி மெஷின்ட் அப்படி சொல்றாங்க. யூனிலேட்டர் டாலரன்ஸ் பயன்படுத்தினா நமக்கு 4 நன்மைகள் நடக்குது. இன்டர்சேஞ்சபிள் மேனுஃபேக்சர் நமக்கு கிடைக்கும். ஈஸி அண்ட் சிம்பிள் டு டிட்டர்மின் த டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது சிம்பிள், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் த கோ கேஜ் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸிலி மெஷின் சொல்றாங்க. இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லிமிட் கேஜில் பிளக் கேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ரிங் கேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், டெய்லரோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்தோம். அப்புறம் யூனிலேட்டர் டாலரன்ஸ் ஏன் பைலேட்டர் டாலரன்ஸை விட நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே கற்றுக் கொடுத்து பேசும் பேசிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள்.